ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு உங்களுக்கும் கூட இந்த பரிசுத்த நாளில் உண்டாயிற்று. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது பக்தன் எழுதி வைத்திருக்கிற அந்த அனுபவங்களை அனுபவ ரீதியாக நாம் காணும்படியாக தேவனாய் கர்த்தர்தாமே நான் சபை கூடி வருகிற பொழுதெல்லாம் அவருடைய பலத்த வல்லமை நம்மை ஆட்கொள்கிறபடினாலே நாம் உணர முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தனி மனிதனாக நாம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த பலமுள்ள தேவன், அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட நமக்குள்ளாக அவர் இருப்பார் என்று சொன்னார். அவருடைய பலம் நம்மளை நிரப்பும் என்று சொன்னார். தனி மனிதனாக இருந்து இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம், சாத்தானை ஜெயித்து விடலாம், பாவத்தை செய்து விடலாம், நம்முடைய சுயத்தை செய்து விடலாம், எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் மேற்கொண்டு விடலாம் அவருடைய பலத்தினாலே என்று நாம் ஆவியிலே உணரத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் தாமே, அந்த வல்லமை உள்ள ஆவியான தாமே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆராதனை போன்ற விசேஷத்த ஆராதனைகளில் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது, நாம் சிலராக இருந்தாலும் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது, அவருடைய பலன் நம்மை நிரப்புகிற பொழுது நாம் ஆவியிலே அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படியே ஒரு பரிசுத்த ஆராதனையில கர்த்தருடைய வல்லமையோடு கூட அவரை பாடி துதிக்கவும் அவருடைய பலத்தினால் பலப்படவும் தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு உங்களுக்கும் கூட இந்த நாளிலும் கூட கிருபை செய்தார். அந்த நன்மையை எண்ணி, அவருடைய கிருபை எண்ணி, அவருடைய பலத்தை எண்ணி என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சமயம் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே பரத்திலிருந்து தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவாராக. ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை ஆண்டவராக தேவன் இந்த நாளில நமக்கு வார்த்தையாக தந்திருக்கிறார், பிரசங்க வாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:28 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். அன்பியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்ட இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு துணை செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே நடந்தது, நடக்கிறதும் நன்மைக்காகவே நடக்கிறது, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது, நடக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திட்டமாக நம்மிடத்தில் சொல்லுகிற அந்த அன்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நன்மையானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்பொழுது நிகழ்கிற தீமையான காரியமானாலும் சரி, இது நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எதுவோ எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி வைத்திருக்கிற அந்த வார்த்தை மெய்யான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் அனுபவத்தில் காண்கிறோம். அது என்ன, அதை எண்ணி நாம் மீண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியாகவா நாம் தேவனுக்குள் இந்த காலங்களிலும் சூழ்நிலைகளும் நாம் தொய்ந்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு நாம் தேவனுக்குள் பலனடைமையாகவும் தேவனாய் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன், எனக்கும் தந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆதியாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து அங்கே நாம் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் பேசி, உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பன் தேசத்தை விட்டு, உன் தகப்பனின் தாயையும் உனக்கு உறவுக்காரர்கள், உனக்கு அறிமுகமானவர்கள், உனக்கு பிரியமானவர்கள் எல்லாரையும் விட்டு விட்டு நீ என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன பொழுது அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சட்டி புட்டி சாமான்கள் எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய மனைவியை ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் போக வேண்டும், நீ புறப்படி தயாராயிரு என்று சொல்லி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி புறப்படுகிறதுக்கு அவர் ஆயத்தமான பொழுது அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்து அவருக்கு வந்து, சித்தப்பா நான் உங்க கூட வாரப்பா அப்படின்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் ஏற்று பார்த்திருப்பார். லோத்தை பார்த்த பொழுது அவர் உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
நம்ம மட்டும் போறோம்னு நினைச்சோம். நம்ம கூட இப்போ ஒரு ஆளு நமக்கு ரொம்ப பிரியமா இருந்த, அன்பா இருந்த நம்முடைய சகோதரன் மகன், சித்தப்பா நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி பெறப்பட்டு இருக்காரு. ஆனபடினால ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போற இடத்துல இவரு நமக்கு ஒத்தாசையா இருப்பா, உதவியா இருப்பா, கூட இருப்பா, கூடவே இருப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு அவர் நினைச்சிருந்திருப்பாரு. அப்படி நினைச்சிட்டு தான் கானானுடைய பிரயாணத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கால் எடுத்து வச்சிருப்பாரு. வாடா புள்ள, நீனு வா, எனக்கு பிள்ளை இல்லாட்டாலும் நீ எனக்கு பிள்ளை மாதிரி இங்க இருந்த போதும் எனக்கு நீ ரொம்ப பிரயோஜனமா இருந்த, ஒத்தாசையா இருந்த, உன்னையே விட்டுட்டு போறேனே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் உள்ளுக்குள்ள. இருந்தாலும் புள்ள உன்னை நான் கட்டாயமா கூப்பிட முடியாதுல புள்ள, அதனால நான் புறப்பட்டேன். ஆனாலும் நீ மேல, நீ என் மேல உனக்கு இருந்த அன்புனால நீ இப்ப என் கூட வாரேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அவன் மேல தோல்ல கை போட்டுட்டு ஆவி அணைச்சு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சந்தோஷமா அங்கிருந்து புறப்பட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணுகிறோம். இல்லையா? இதான காரியமா இருந்திருக்கணும். ஆனா எந்த ஒரு காரியமும், இந்த உலகத்தினுடைய காரியமும் நிரந்தரம் அல்ல, கூட வராது, ஆண்டவர் மட்டும்தான் கூட வருவாருன்னு அறிந்து கொள்றதுக்கு இது ஏதுவா இருந்தது. அதனாலதான் எல்லா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோம். ஆதியாகமம் 13 7 முதல் வாசித்து பாருங்க. இப்படி கூட வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. துணையா ஒருத்தர் வந்திருக்கா, நமக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கு, நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளை நமக்கு கிடைச்சிருக்கா, சகோதரன் மாதிரி நண்பன் மாதிரி என்று நினைச்சிட்டு வந்தாரு. ஆனாலும் காலம் என்ன செஞ்சுட்டான், ஆபிரகாமையும் லோத்தையும் பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி காலங்கள் அநேக காரியங்களை மாற்றி போட்டுரும், புரட்டி போட்டுரும். நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு நடக்காம போயிடும். ஆனாலும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அப்படிதான் பிந்தி நினைச்சிருப்பார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்தும். ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 7 முதல் சில வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமா 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 ஆமாப்பா, இருக்கிறது அல்லவா? ஆமா, எதிர்மறையா நம்ம பிரிஞ்சு போவோம்னு ஆபிரகாம் சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா அப்படி போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேப்பு, இடைவெளி அவளுக்குள் உண்டாயிட்டு என்று கூட சொல்ல முடியவில்லை. சரி நீ இப்படி போப்பா, நான் இப்படி போறேன், நீ இப்படி போய் உன் மந்தைகளை வைத்துக் கொண்டு உன்னுடைய அப்படியாக குடும்பத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு உன்னுடைய வேலைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படி போ, நான் இப்படி போறேன், இப்படி போவோம். அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு இடத்துல நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆபிரகாம் இப்படி சொன்னார்? நீ வலது பக்கம் போன, நான் இடது பக்கம் போறேன். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் நினைச்சிறேன் போறேன். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன் அப்படின்னு ஏன் ஆபிரகாம் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா, அங்க மந்த மேய்ப்பருக்குள்ள சமாதான கேடு உண்டான மாத்திரமல்ல, வாக்குவாதமும் பிரச்சனை உண்டான மாத்திரமல்ல, நேற்று இருந்த முகல் லோத்துக்கு இன்னைக்கு இல்லைங்கிறதையும் அவரு பார்த்திருப்பாரு. கடைசி வரைக்கும் வருவான், கூடவே வருவான், நமக்கு கண்ணா இருப்பா, நமக்கு பிரயோஜனமா இருப்பா, நமக்கு பக்கபலமா ஒத்தாசையா இருப்பான்னு தான் பெறப்படும் போது நினைச்சாரு. ஆனா இப்ப அப்படி இல்லை, கதை தலைகிலமா மாறிட்டு லோத்து முகமும் மாறி போச்சு. லோத்து முகம் பல மாதிரி மாறி போகாம இருந்தா இவரு என்ன ஒரே சத்தமா கிடக்கு மேய்ப்பர்களுக்குள்ள. நம்ம மேய்ப்பர்களுக்கும் லோத்தடி மேய்ப்பர்களுக்குள்ளவா வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரு ஓடி என்னன்னு போய் பார்ப்போங்கிற பொழுது அவரு ஓடி வந்து என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவங்க சத்தம் போட்டு ஆஃப் பண்ணி இருப்பாரு பிரச்சனைய. ஒருத்தருக்கு சண்டை போடாதீங்க, கர்த்தர் பரந்த பூமியை தந்திருக்கிறாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடங்க,
நம்ம ஆடு ஆபிரகாம் ஆடுன்னு சொல்லி சித்தப்பாடுன்னு ஒண்ணு இல்ல, எல்லாம் நம்ம ஆடுதான். அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போங்கப்பா, என்ன சித்தப்பா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆபிரகாம் ஏன் இப்படி சொன்னார்னு அங்க எழுதல, நம்மளால உணர முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார். ஓடி போய் பார்த்த பொழுது லோத்தோட முகமும் இப்போ வேறுபட்டு இருந்துச்சு, மாறுபட்டு இருந்துச்சு. சரி, இப்போ இவனுக்கும் கஷ்டமாயிட்டு கொடுக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று தான். சரி, இனி முகம் மாறிட்டுன்னா மனசும் வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு, மனசும் வேற மாதிரி ஆயிட்டு, அங்கே உள்ள ஏதோ சம்திங் உள்ள போயிட்டு, அதனால நம்ம என்ன செய்யணும், இனி ஒன்னா ஒத்து போகிறது சேர்ந்து போகிறது கூடாத காரியம் அப்படின்னு ஆபிரகாமுக்கு விளங்கினால புரிஞ்சதுனாலதான் அவர் இப்படி சொன்னார். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் அப்படின்னு சொன்னதாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்படியே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இப்போ திரும்பவும் இந்த கானான்ல புறப்பட்ட போது இருந்த அதே ஒரு மனநிலை அவருக்கு திரும்ப வந்திருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, கானான்ல இருந்து புறப்படும் போதும் அப்பவும் கர்த்தர் கூட இருந்தாரு, இப்பவும் கர்த்தர் கூட இருக்காரு, எப்பவும் அவர் தான் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து தம்முடைய தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்திருந்திருப்பார். அப்ப நடந்தது நல்லது தானே, நல்லதுக்கு தானே நடந்திருக்கு. லோத்துக்கு கூட புறப்பட்டது நல்லதுதான். இப்போ முகநாடி வேறுபட்டு பிரித்து போனது நல்லதுதான். இதுல ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆபிரகாம் இன்னும் தீர்க்கமாக தன் வாழ்க்கையிலே அனுமதியாக விழுந்து கொண்டார். எவன் போனாலும் எவன் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற ஒருவர் தான், அவர் தான் இப்பவும் இருப்பாரு எப்பவும் இருப்பாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் போயிட்டாரு. எப்படி கொஞ்சம் திகப்பாதான் இருந்திருக்கும், கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம தன்னை சட்டுப்பட்டியெல்லாம் பிறக்கிட்டு தன் மனை பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வேலைக்காரிகளை கூட்டிட்டு மந்தையெல்லாம் ஓட்டிக்கிட்டு செழிப்பா எங்க இருக்குன்னு பார்த்து போயிட்டார். அப்படி போகும்போது இவர் வெறுக்க நின்று பார்த்திருந்திருப்பாரு. ஆபிரகாம் போயிட்டானே, நம்ம மகன் போயிட்டானே, நம்ம பெறாத பிள்ளை போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் எடுத்துருப்பாரு, வெறுக்க பார்த்திருப்பாரு. நமக்கு பிள்ளை இல்ல, இவனை பிள்ளை மாதிரி நம்ம வச்சிருந்தோம். தகப்ப மறிச்சு போன பொழுது அவன் தகப்ப இல்லாதனால அவனை நமக்கு பிள்ளை இல்லாதனால அவனை தோல் மேல போட்டுக்கிட்டோம், தோல் மேல போட்டு வளர்த்தோம், வாலிபமாக்கணும், ஆளாக்கணும், எல்லாம் செஞ்சோம். அந்த பிள்ளை தோல் மேல போட்டு வளர்த்த இந்த பிள்ளை இப்போ அவன் கதை தான் முக்கியம் சொல்லி போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவரு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்திருக்கும். அப்படியே வெறுக்க பார்த்திருப்பாரு. போயிட்டான், போட்டோம், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினாரு. திரும்பினா வலது பக்கத்திலேயே ஆண்டவராகிய தேவன் நின்று கொண்டிருந்ததை அவர் ஆழ்குடி கண்களால் பார்த்திருக்கிறார். வாசி பாருங்க, ஆதியாகமம் 13:14 முதல் வாசி பாருங்க. அப்படியே வெறுக்க பார்த்துட்டு இருந்தது. சரி போயிட்டா, சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்ல திரும்பினாரு. ரைட்ல திரும்பி பார்த்தா அங்க தேவனாய் கர்த்து அப்படி அவரை முகத்தை பார்த்துக்கிட்டு நின்ன உடனே ஆண்டவரே அப்படின்னு அவரை நோக்கி பார்த்தாரு. ஆண்டவர் பேசினாரு இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்பா அவன் போயிட்டானா நீ கலைக்கு நிக்க, நான் இருக்கல்ல, நீ கானானுக்கு பெறப்படுகிற பொழுது நான் உன் கூட தானே இருந்தேன், உன் கூட தானே வந்தேன், இப்போ உன் கூட தானே இருக்கேன், யாரு போனப்பா இருந்தானப்பா, நான் இருக்கல அப்படின்னு தைரியப்படுத்தி தைரியமான வார்த்தைகள் சொன்னார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம், 14 முதல் வாசிக்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி வலது பக்கத்தில் நின்றாரு. அவர் அப்படியே ஆபிரகாம் மேல தோல் அவருக்கே போட்டாரு. கண்களை ஏறெடுத்து ஆமாப்பா வடக்க பாரு, தெற்க பாரு, கிழக்க பாரு, மேற்கையும் பாருப்பா. அவன் கண்ணுக்கு எட்ட தூரத்தில் இருக்கிற இல்ல இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உனக்கு மாத்திரம் எதிர்கால சந்ததிகளுக்கோ என்னைக்கு உங்களுக்கு தான், அது யாருக்கும் அது இல்ல. ஆமா ஆமா ஆமா
நீளம் அகலம் எவ்வட்டோ அவ்வட்டு நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரல்ல இருந்து புறப்படுகிற பொழுது வாரேன் சித்தப்பாவுக்கு கூட அப்படின்னு சொன்னேன். சித்தப்பாவும் பெரியப்பான்னு தெரியல. சொன்ன அந்த லோத்து மேல இவரு தோல்ல கை போட்டுட்டு வந்தாரு. அவர் இப்ப போயிட்டாரு. இவர் வெறிக்க பார்த்துட்டு நின்னவரு வலது பக்கம் திரும்புகிற பொழுது அங்க தேவன் நின்னாரு. அப்ப தேவன் நினைச்சுட்டாரு. இப்ப அவர் மேல கை போட்டுக்கிட்டாரு. அல்லேலூயா! அப்பந்தான் ஆபிரகாமுக்கு புரிஞ்சது. எல்லாம் ஈடுபட்டு போலாம், எல்லாம் விட்டு போகலாம், துறம போலாம், இல்லாம போலாம், காணாம போலாம், பிரிஞ்சு போகலாம். அது நிரந்தரமான ஒரு பிரிவா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் கூடவே இருப்பாரு. எப்போ இருப்பாரு, இப்போ இருப்பாரு, எப்போ இருப்பாரு, கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு தீமையில ஒரு நன்மை பாத்தீங்களா? தீமை மாதிரி இருக்கானா அது நன்மையாகவே இருந்தது. அதனாலதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் நடக்கிறதுலாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது நடக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கருங்கல்ல ராமையான ஒரு பெரியவர் இருந்தார். இப்பொழுது இல்லை, மரித்து போய்விட்டார். அங்கே கூட்டம் நடக்கும். நான் போய் கூட்டத்தை நடத்துவேன் பரிசுத்தவான்கள் வராத காலங்களில். அப்படி நான் போய் கூட்டம் நடத்துகிறதான அந்த காலங்களில் அவரோடு கூட ஆவிக்குரிய சில காரியங்களை, சம்பாஷணைகளை நாங்கள் நிகழ்த்துகிறது உண்டு, பேசுகிறது உண்டு. அப்படி நான் பேசுகிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து, அவருடைய லட்சியத்தை குறித்து நான் அவரோடு கூட பேசுகிற பொழுது அவர் சில காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதுக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான மனுஷன், எல்லாத்திலும் சரியாக இருக்கக்கூடிய மனுஷன். அவர் இந்துவா இருந்தார். இந்துல ரொம்ப வைராட்சியம் உள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அப்ப சிலர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற காலத்துக்கு முன்பாக பல காரியங்களை அவருக்கு சொன்ன பொழுது அவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் தெய்வத்தை விட்டுட்டு இந்த வெளிநாட்டு தெய்வத்தை வணங்கும்படியாக நான் ஒண்ணு வரமாட்டேன். ஒரு காலம் நடக்காது. கிழக்கு உதிக்கிற சூரியன் வேணா ஒருவேளை மேற்க உதிச்சிடலாம், ஆனா நம்ம கிட்ட அது நடக்காது. போப்பான்னு விரட்டி விட்டுருவாராம். ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு வாயடைச்சு அனுப்பி விட்டுருவாராம். அப்படிப்பட்ட மனிதனை தேவனாய கர்த்தர் முன்பிரித்து வைத்திருந்தபடினால அவரையும் தேவனாய கர்த்தர் காலம் வந்த பொழுது அவரையும் தொட்டார், ஆட்கொண்டார். கிறிஸ்து அன்பு அவரை அமிர்தமாக இழுத்துக் கொண்டது. அவருடைய அடியானாக மாறிவிட்டார். இப்படி அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறி அவர் கடந்து போய் கொண்டிருந்த பொழுது அவர் தம்முடைய மனைவிடத்தில் அதிக அன்பாக இருந்தார். மனைவி அதிகமாக சிநேகித்தார். திடீரென்று இந்த மனைவிக்கு சோமனமாகி படுக்கையாகி விட்டார்கள். இவள் இல்லாம நம்ம எப்படி இருக்க போறோம்? ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு நடுத்தரமான வயதுதான். அந்த நேரத்தில் ஒரு நடுத்தரமான வயதுதான். மனைவி படுக்கையாகி விட்டார்கள். பழைக்க மாட்டாங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நடுத்தரமான வயதுல மனைவி இழந்துட்டு நம்ம எப்படி இருக்க போறோம், தனிச்சு இருக்க போறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கு. அப்போ தேவனுடைய சமூகத்துல அவர் மங்கால நின்று பல நாள் ஜெபிச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, என் மனைவி நான் இழந்து விடுவேன், இந்த இழப்பை நான் எப்படி நான் தாங்கி கொள்ள போறேன், எனக்கு தாங்கிறதுக்கு இதுதான் பலன் தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர் ரொம்ப ஊக்கமாக தேவசமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? வல்லமையாக அவரை ஆட்கொண்டு நிரப்பி இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! அது வரைக்கும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கல. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கல. அன்னைக்கு புல் பவரா பரிசுத்தாவியானவர் ஒரு நாள் இறங்கிட்டார். ஆவில கலி கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார். மறுநாளோ 2 நாளோ ரொம்ப சைவமாக அந்த துணைவியார் இறந்து போனாங்க. அப்போ அவர் இறந்து போயிட்டாங்க. இது எப்படி தாக்க போறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அன்றைக்கு அவருடைய மரணத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக என்னை நிரப்பாது இருந்திருப்பார், என்னை பலப்படுத்தாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் நான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேன். அந்த பிரிவு துயரம் ரொம்ப ஒரு பாதிப்பான காரியத்தின் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். அதை பார்த்த கர்த்தர் என்னை
பலப்படுத்துறதுக்காக, அந்த துயரத்தை நான் தாங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக, அதை மேற்கொள்ளணுங்கிறதுக்காக 2 நாளைக்கு முன்னால அந்த பரிசுத்த ஆவியானவரை என் மேல ஊற்றினாரே. அந்த பலம் நான் இன்னும் போல நாளா நான் இருக்கிற மனையை குறித்து பல வருடங்கள் ஆச்சு. ஆனாலும் இப்ப நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். அந்த துயரம் என்னை மாற்றி இருக்கு, என்ன தாக்கி தள்ளிடல அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன பொழுது எனக்கும் அது ஒரு பலமாக இருந்தது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா! யார் கூடவே இருக்க முடியும்? யார் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க? யாரை நம்பி நம்ம இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம்? யாரை பின்பற்றி நம்ம போக முடியும்? போகிறோம், நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா! எப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி முன்னக்கூட்டி அறியக்கூடிய அந்த பவர் நமக்கு இல்ல. கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் நமக்கு வருங்காரியங்களை குறித்து ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நிமிஷத்துல, அடுத்த செகண்ட்ல, அடுத்த நொடியில, அடுத்த வேளையில என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் இப்பொழுது தெரிகிறது. ஹல்லேலூயா! நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதுன்னு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆபிரகாமுடைய காரியங்கள் இப்படி இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆதியாகமம் 16:1-2 கூட வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆகார் என்று பெயர் கொண்ட ஆமா ஒரு அடிமைப்பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் அடைத்திருக்கிறாள். அடிமைப்பெண்ணோடு சேரு. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று எழுதப்பட்டது. ஹல்லேலூயா! என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். இவ்வளவு நாளும் ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து இருந்த மனுஷன் இந்த விஷயத்துல ஆண்டவர்கிட்ட என்ன அதுன்னு ஒரு கன்சல்ட் பண்ணாம, கேட்காம, ஆலோசிக்காம, வீட்டம்மா சொன்ன உடனே ஒரு செகண்ட் ஒய்ஃபு, ஒரு மறுமனையாக்கி நமக்கு கிடைக்காதுன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு? அந்த அம்மா சொன்னதுக்கு காது கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய மதியனமான காரியங்கள் நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் அனுமதிக்கிறதும் ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா! நம்ம ஏதாவது மதியனமா புத்தி கிட்ட தரமா நம்ம ஏதாவது செய்ய முற்படுகிற பொழுது கர்த்தர் வந்து தடுக்க மாட்டாரு, விட்டுருவாரு. அது நல்லதுக்கு தான் நடக்கு, அது நன்மைக்கு தான் நடக்குது நான் சொல்றேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா! கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சிநேகிதனை போல அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உறவு இருந்துச்சு. கர்த்தருக்கும் அவருக்கும், ஆண்டவருக்கும் அவருக்கும். என் சிநேகிதன் ஆபிரகாமே சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். சிநேகிதர்கள் சொன்னா மனைவிட்டு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத சில காரியங்களை சிநேகிதர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி பொதுவாக சொல்லுவார்கள். அப்படி ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் அப்படி ஒரு சிநேகம், ஒரு நட்பு உண்டாயிருந்தது. நண்பர்களை போல இருந்தார்கள். தேவனும் ஒரு சராசரி பக்தனுக்குரிய நெருக்கம் உறவு அவங்ககிட்ட இல்ல. அப்படிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது இந்த காரியத்துல இவர் என்ன செஞ்சாரு? அம்மா சொன்னதை ஐயா கேட்டுட்டாரு. எனக்கு தான் குழந்தை இல்லை, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, அந்த தலையெழுத்து எனக்கு இருக்கா என்னன்னு எனக்கு இன்னும் சரியா தெரியல, விளங்கல. அதனால நான் ராத்திரி பூரா முழிச்சு கிடந்து யோசிக்க பொழுது இது எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு அந்த அம்மா நைஸா சொன்னாங்க. என்னம்மா நல்லதுன்னு பட்டுச்சு அப்படின்னு இந்த ஐயா அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க. கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை நம்ம வீட்டில் ஆகார்னு ஒரு பிள்ளை இருக்கால, பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம வேலைக்காரி ஜீவத்திலேருந்து வரும் பொழுது கிடைச்ச வேலைக்காரி, அந்த வேலைக்கார பிள்ளைய உங்களுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிடலான்னு இருக்க. அப்படியா?
நான் நல்ல ஆலோசித்து தான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருக்கேன். அப்படியா, நீ நல்ல யோசிச்சியா? ஆமாங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லதா யோசிச்சேன். நான் உங்களுக்கு கெட்டதா செய்வேன், உங்களுக்கு நான் கெடுதல் செய்வேனா? உங்க பொண்டாட்டி இல்லையா? இத்தனை வருஷம் உங்க கூட இல்லையா? எத்தனை வருஷம்? 40 வருஷமா உங்க கூட மனைவியா இருக்கேன், உங்களுக்கு என்னைக்காவது உங்களுக்கு நல்லதுக்கு கெட்டது செஞ்சிருக்கேனா? நீ செஞ்சது இல்ல மகளே, செய்ய மாட்டோமா, எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், நீ ஒன்னும் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைய உங்களுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க நான் கட்டி வைக்கேன், நான் கட்டி வைக்கேன். நீங்க ஆசைப்பட்டு கட்டிங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி இன்னொரு பிள்ளை கட்டிக்கிறேன். நீங்களா என்கிட்ட வந்து மனு போட்டீங்க, நான் தானே சொன்னேன், அதனால நீங்க கட்டிக்கங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு முன்னால விட்ட உடனே இவர் இந்த பிள்ளை பாவத்தையும் பார்த்தாரு, சாராள மகத்தையும் பார்த்தாரு. சரி அப்படின்னு பூம்பு மாடு தலையாட்டின மாதிரி தலையாட்டி எழுதிட்டாரு. சாராளுக்கு சக்கரத்தையா 2ஆம் தரமா எழுதிட்டாரு. ஆகார இவரு கட்டிட்டாரு. இது ஒரு மதீனமான செயல். கர்த்தர் அமைதியா இருந்துட்டாரு. சில வேளைகள்ல கர்த்தர் சில காரியங்களை நம்ம தப்பு பண்ணுகிற பொழுது தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டாரு. ஏன்னா சில காரியங்கள்ல நம்ம அனுபவத்துல தான் நாமும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் குறைவுள்ளதா இருக்கு அப்படின்னு சில பாடங்கள் நமக்கும் சரியா அனுபவத்தில் உண்டானாதான் சொல்லு வரைச்சாதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் தப்பு பண்ண பிள்ளைய சொல்லு ஒண்ணு கொடுத்து எம்மான்னு ஒரு கத்துற மாதிரி, தாத்தா எப்பா எம்மான்னு கத்துற மாதிரி ஒண்ணு ஒரு ஏதாவது ஒரு அனுபவத்துல ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு பாடம் கத்துக்கிட்டா அந்த பிள்ளை திரும்ப என்ன செய்யாது, அந்த தப்பு திரும்ப செய்யாது. அது பாதுகாக்கப்படுவதற்காக கர்த்தர் என்ன செய்வார், சில நேரத்துல இருப்பார். அப்படி ஆபிரகாம் இருந்தது நியாயம்தான். அவர் கத்துக்குட்டி ஒண்ணும் இல்லை, புதுசா தேவனுடைய அனுபவமும் காரியம் உண்டானவர் அல்ல. அதனால கர்த்தரை தடுமாறுகிற பொழுது கையை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த மனுஷன் இந்த விஷயத்துல நம்ம கிட்ட கேட்கல அப்படின்னு அவருக்கு தெரியும். சாரா நீ சொல்றதெல்லாம் நல்லதுதான் சொல்ற, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல, அதை சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லாரு பாப்போன்னு சொல்லி இருக்கலாம்ல, அதை சொல்லல. அல்லேலூயா. கடைசி அது என்ன ஆயிட்டு, குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் சமாதானமும் சந்தோஷமா இருந்த குடும்பத்துல ஒரே பிராண்டலா போச்சு, சமாதானக்கேடாகி போச்சு, சண்டை சச்சரவாய் போச்சு, நிம்மதி தொலைஞ்சு போச்சு. ஒன்னா இருக்கும் போது இருந்த நிம்மதி 2ஆவது பொழுது இல்லாம போச்சு. இந்த அம்மா வந்து ஒரே கம்ப்ளைண்ட், நமக்கு மடியில தந்தல்ல அவ என்னை இப்ப மதிக்கிறதே இல்லை, என்னை ரொம்ப அற்பமா பார்க்கிறேன், ஒரே சண்டை சச்சரவு, ஏண்டா கெட்டணும் போச்சு. ஆதியாகமம் 16, 11, 12 வாசிங்க. கடைசியில 2 பேருக்கும் 2 அம்மாவுக்கும் நடந்த சண்டையில சாராள் அம்மா கை வாங்கி ஆளை நெருக்கத்துல தாக்கு பிடிக்க முடியாம ஆகாரமா என்ன செஞ்சுட்டாங்க, வயிற்றுக்குள்ளேயோட ஓடி போயிட்டாங்கன்னு எழுதியிருக்கிறது. ஒருத்தனை வேண்டாம் அக்காலும் வேண்டான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், வாசிக்க. ஆமா, அவரை நோக்கி நீ கற்பதியா இருக்கிறாய், குமாரனை பெறுவாய், கர்த்தருடைய அங்கலாக்கி கேட்டபடினால். ஆமா, ரொம்ப பொல்லாத பையனா இருப்பான், ரொம்ப சேட்டக்கார பையனா இருப்பான், மோசமான ஆளா இருப்பான். ஆமா, எல்லார்கிட்டையும் சண்டைக்கு தான் நிற்பான், யாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்க மாட்டான், எல்லார்கிட்டையும் சண்டைக்கு தான் போவான். அதுல விசேஷமா கூட பிறந்த சகோதரருக்கு எல்லா காலத்திலும் எதிராக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் அவனுடைய டீட்டெயிலா அவருடைய காரியங்களை பத்தி அங்க எழுதி வச்சுட்டாரு. வயிற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலே இதான் இவனுடைய காரியம்னு எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு
ஈசாக்கினுடைய சந்ததிக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த இஸ்ரவேல் சந்ததி தலைவலியா தான் இருக்கு. ஹalleluya. இவரு கொஞ்சம் நிதானிச்சிருந்தாருன்னா இப்படி ஆயிருக்காதுல்ல. இதுல நிறைய பாடம் அவரு கத்துக்கிறதுக்கு கத்துட்டு விட்டாரு. அப்பதானே இனி இன்னொரு தவறு நம்ம செய்ய மாட்டோம். இனி கொஞ்சம் நிதானமா இருப்போம். சின்ன காரியமா பெரிய காரியத்தை மட்டும் கத்துட்டு கேட்டு செஞ்சுட்டா போறாது. சின்ன காரியம் இருந்தாலும் தெரியுதா, நம்ம பார்வைக்கு இது நம்மளே சாதாரணமா முடிக்கிற காரியம் தானே, இது நம்ம ஞானத்துக்கு உட்பட்ட காரியம் தானே, நம்ம பலத்துக்கு உட்பட்ட காரியம் தானே, இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையா, நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், செய்ய மாட்டோம். எதுவா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், எதுனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போகணும், அவரிடத்துல கொண்டு போகணும். குறைஞ்சபட்சம் ஜெபிக்கணும், தேவ சித்தத்துக்கு காத்திருக்கணும், குறைஞ்சது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை செய்யணும். சித்தமான வாக்கியம் செய்யமாப்பான்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும்னு ஒரு நல்ல பாடத்தை ஆபிரகாமும் கத்துக்கிட்டாரு. நாமும் கத்துக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய அனுபவத்தில் இப்படிப்பட்ட இடக்கு முடக்க நம்ம ஏதாவது நம்ம புத்தினாலையும் யோசனைனாலையும் நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு திரு முடிச்சது அனுபவங்கள்லாம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அதில் அவருக்கு தான் எழுதியிருக்கு, அவர் தான் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு ஏழ்வாதான் நடக்கிறது. இது நன்மை தானே, இனி தப்ப பண்ண மாட்டோம்ல. இனி நம்ம ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருப்போம்ல. அப்ப இது நல்ல காரியம் தானே. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவண்டபிளே எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, வாசிக்கலாம். அங்க பாருங்க என்ன சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்காக பெரிய வேலைகளை செய்தவர் பவுலடியார், அதிகமான நிறுவனங்கள் எழுதியிருக்கிறார், தீவிரமாக திருப்பணி செய்தவர் அவர். பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்னும் குறைந்தவனல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு அவரிடத்திலிருந்து கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பலத்த செய்களும் அடையாளங்களும் அவர் மூலமாக நடப்பிக்கப்பட்டது. அவரும் ஒரு சப்பானியை எழுப்பினார் என்றுதான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மேல போட்டிருக்கிற உருமாறுகளை கச்சைகளையும் வியாதிஸ்தர்கள் மேல போட்டா அது சுகமாயிட்டுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாரு, தீவிரமா ஊழியம் செஞ்சாரு, கர்த்தருடைய கிருபை அவரோடு கூட இருந்தது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் நீண்ட காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவாங்க. ஏன் அதுக்கு இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவருக்கு எதுக்கு அந்த பலவீனம்? எத்தனையோ வியாதி அவரு சொன்னா போது, அவரை தொட்டா போது, அவருடைய மேல போட்டுக்க அந்த வேகமான நாட்டம் முடிச்ச அந்த துணியை கொண்டு போட்டா சுகமாகுது. இவருக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, நீண்ட காலமா இருந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கப்பா இது? ஏன் எனக்கு இப்படி ஒரு பலவீனம், ஏன் எனக்கு இப்படி ஒரு குறைவு, மற்றவர்கள் பார்க்க முடியாத ஏன் இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் என்கிட்ட இன்னும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்மளும் பல நேரத்தில் வருத்தப்படுற மாதிரி சில காரியங்கள் நம்ம கிட்ட இருக்க தானே செய்யுது. வாசி. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கித்தேன். ஆமா ஆமா, அரசியாமலும் ஆமா. அடுத்த வசனம், அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்க கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் நினைச்சிருப்பீங்க, அப்படியே செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். கண்ணை பிடுங்கி உங்க கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுத்திருப்பீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திர காரியங்களையும் வேதாகங்களையும் ஆராய்ச்சி செய்த இறை வல்லுநர்களும் பிரசித்த பரிசுத்தவான்களும்
அவருக்கு என்ன வியாதி இருந்துச்சுன்னு சொல்லி ஆய்ந்து பாராத்து சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். அவருக்கு இதோ ஒரு ஒரு வியாதி, ஒரு காய்ச்சலும் சளியுமான ஒரு வியாதி அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு, அது போகாமலே இருந்துச்சு சட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் சொல்கிறாங்க அவரை கர்த்தர் சந்தித்த பொழுது அவர் கண்ணு குருடாயிட்டு, அங்கே தேவனுடைய மனுஷன் அவருடைய கண்ணை திறக்க முடியாத அனுப்பிடும் பொழுது கர்த்தர் கண்ணை திறந்தார். மீன் செதில் போன்ற ஒன்று கண்ணில் இருந்து என்ன செஞ்சிச்சு, அனனியால் அவர் மேலே கை வச்சு ஜோமண்ண விழுந்துச்சு. விழுந்தாலும் ஒரு பூரணமான ஒரு சுகம் இல்லை, கண் வலி உண்டாச்சு. அந்த கண்ணில் இருந்து ஒரு கெட்ட திரவம் போன்ற ஒன்று, நாற்றம் எடுக்கக்கூடிய துர்நாற்றமான ஒரு திரவம் ஒன்று கண்ணில் இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். அதை அவர் தொடச்சிக்கிட்டே இருப்பாரான். அது பக்கத்தில் போனாலே பயங்கர நாற்றம் அடிக்குமா, அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். நான் நம்புகிறேன், இந்த வசனங்களின்படி பார்க்குற பொழுது, இங்கே அவர் அதான் எழுதியிருக்கிற பார்க்குற பொழுது, உங்கள் கண்களை பிடிக்க கொடுக்க முடிஞ்சிருந்தா நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. நான் முதலாவது தான் உங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த பொழுது, நீங்கள் கர்த்தரையும் என்னையும் ஏற்றுக்கொண்ட பொழுது, கர்த்தருடைய தூதனை போல என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனந்த பாக்கியம் உண்டா இருந்தது அல்லவா? அப்போ என்ன கண்ணில் உண்டான அந்த ஆரோக்கியமான அறிவு இருக்கக்கூடிய, அது ஆரோக்கியமான வார்த்தை எழுதியிருக்கேன். இந்த காரியங்கள் நீங்க பார்த்து, ஐயா இது ஐயா உங்களுக்கு இருக்குன்னு கேட்ட பொழுது கர்த்தர் அனுபவிச்சிருக்கிறாரு. ஏன் எப்போ நானும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் கர்த்தர் பொருள்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு இருந்த அந்த அன்பின் மிகுதினால, ஐயா ஆண்டவர்கிட்ட கேளுங்கய்யா, நான் குருடனா இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஏன் கண்ணை முடிஞ்சு உங்களுக்கு தாரையா, நீங்க உங்களுக்கு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு மாதிரி எழுதி வச்சிருக்க. எதுக்கு இந்த பவுலுக்கு இப்படி ஒரு காரியம்? இவ்வளவு பெரிய வேலை செய்யற மனுஷனுக்கு இப்படி ஒரு சிறுமையினத்துக்கு இப்படி ஒரு அருவருப்பான ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நிலை எதுக்கு அந்த சரீரத்துல? 2 கொரிந்தியர் 12:7 முதல்ல வாசி பாருங்க. அங்க அவரு எழுதியிருக்கிறார். அதுவும் நன்மைக்கு எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:7 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவருடைய மேன்மையினால், ஆமா என்னை உயர்த்தாதபடிக்கு, ஆமா என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தாதபடிக்கு என்னை விட்டு சாத்தானுடைய தூதனாய், ஆமா இவனு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்காதுன்னு, நான் தலை உயர்த்திடாதபடிக்கு, என் நெஞ்சு நிமிர்ந்திராதபடிக்கு, நான் கர்வம் கொண்டு விடாதபடிக்கு, எனக்குள்ள அகந்தை என்கிற ஒரு காரியம் எனக்குள்ள எழுந்து என்ன தொலைச்சு போடாதபடிக்கு, அது எனக்குள்ள என்ன குற்ற சாத்தானா இருந்துச்சு. அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்காக ஆமா என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அது வாட்டில் இருக்கட்டுப்பா, வாரத்துல நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்னோட கிருபை உனக்கு போதும். நீ பலவீனமா இருக்கும் போது நான் உனக்குள்ள பலமா இருந்து பலத்த கிரிகளை நடப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது இருக்கட்டும் சொல்லப்பட்டிருக்கிறோம். சங்கடமா இருந்திருக்கோம். அப்போ தேவ சமூகத்துல காத்து கிடந்த பொழுதுதான் அவருக்கு விளங்குச்சு, ஓ எத்தனையோ பரிசுத்தவான்கள் மனமேட்டுமையினால விழுந்து போனதுனால, தற்போதனால விழுந்து போனதுனால, மனிதர்கள் புகழ பொழுது உங்களுக்கு ஐயோ என்று ஏசப்பா சொல்லிட்டு போன அந்த வார்த்தையை மறக்கடிக்க செய்து அந்த புகழ்ச்சியின் காரியத்தினால நானும் கெடுத்து, இதுவரைக்கும் நான் செய்த வேலையெல்லாம் கெடுத்து நானும் கெட்டு வேறு விதமாக போயிடக்கூடாது என்பதற்காக, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னு எனக்கும் எப்பொழுது விளங்க முடியாத இந்த காரியத்தை கர்த்தர் எனக்குள்ள அனுமதிச்சிருக்கிறாரே. அதனாலதான் கண்ணை திறந்த ஆண்டவரே, அனனியா ஐயாவை கொண்டு கண்ணுக்கு திறந்த ஆண்டவரே, எத்து வரைக்கும் அது நீங்காம வச்சிருக்கிறாரே. எனக்குள்ளேயே ஒரு ஒரு கூச்சம் எனக்குள்ளே இருக்கட்டும்.
என்னை பத்தி எனக்குள்ளே ஒரு கூச்சமான ஒரு மனநிலை எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு நான் என்ன உயர்த்தாதபடிக்கு இதை எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் அறிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. 2 தடவை மறுபடியும் நான் விண்ணப்பம் பண்ணினேன். அப்படி கர்த்தர் இப்படி சொன்னாரு, அது என்னை குட்டி சாத்தானாக இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்த என்ன செய்ய, இந்த பலவீனம் ஒண்ணு விட்டு போலிய அப்படின்னு அதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அல்லேலூயா. நீ பெரிய ஆளா இருந்த என்ன செய்ய, எத்தனை நாட்டுக்கு ஓடி ஊழியம் செஞ்ச, கப்பல் ஏறி போறேன்னு நீ பலத்த கிரிகளை அமைப்பு தந்த, ஓவக்கிட்ட இருக்கிற வியாதி பண்ண விட்டு போலையப்பா. இயேசு கிறிஸ்துவ கேட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் இருந்துட்டா தன்னை ரசிக்கிறதுக்கு இவனுக்கு திராணி இல்ல, சீவையில தொங்கிட்டு இருக்கா. நீ தேவட்ட குமாரன் இறங்கி வாருன்னு கேட்டது போல இருந்துச்சு. இந்த பவுலுக்கு இப்படி ஒரு பலவீனம். 2 விஷயம் கேட்டாரு பலங்கல. அவரு பதிலே சொல்லல, சுகமாக்குன்னு சொல்லல, சுகமாக்க மாட்டேன்னு சொல்லல. அது என்னை விட்டு நீங்க முடியும். நான் 3 தரம் விண்ணப்பம் பண்ணாருன்னு சொல்லியிருக்கேன். 2 தரம் இல்லை, 3 தரம் விண்ணப்பம் பண்ணாரு சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, எதுக்குப்பா அது இருக்கட்டும், அதை ஏன் பார்த்துக்கிட்டு நீ சங்கடப்பட்டு இருக்க, கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக வழங்கும் அப்படின்னு சொன்ன பொழுது என் பலவீனத்தை குறித்து நான் மேம பாராட்டணும்னு சொல்லியிருக்காரு. எப்போ தெரியுமா, இது நமக்கு தேவைதான், இந்த பலவீனம் நமக்கு இருக்கிறது நல்லது தான். இல்லைன்னா நம்ம நிமிர்ந்து பார்த்துடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக நிமிர்ந்து பார்த்துடக்கூடாது. நம்மளுக்கு நடக்கிற பலத்தை செய்கிற விதம் நம்ம மனசு நிமிர்ந்துடக்கூடாது, மனமாட்டி வந்துடக்கூடாது, நெஞ்சி உசந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக குட்டு சாத்தாராக கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிட்டாரோ அப்ப அது நீங்கிட்டு நீங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறது வேதத்துல. இப்ப சில காலங்கள், சில காரியங்கள், சில பலவீனங்கள், சில சூழ்நிலைகள், இவைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பயணத்துல ஓட வேண்டியிருக்கு, இந்த ஊழியத்துல ஓட வேண்டி இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பாரமா தான் இருக்கு. தேவ சமூகத்துல ஜெபித்து தான் பார்க்கிறோம், விடுதலை இல்லை. அது மாற மாட்டுக்கு. அதுல கத்துக்க வேண்டிய ஏதோ ஒண்ணு நமக்கு இருக்கு. அதை நம்ம கத்துக்கிடும் பொழுது அது ஒருவேளை அது நம்மளை விட்டு மாறி போய்விடும் என்று சொல்லப்படும். ஏன்னு சொன்னா கலாச்சாரம் நம்ம வாசித்த போல பார்க்கிறது. முதலாவது செய், நான் உங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க வந்த பொழுது நான் அப்படி இருந்தேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்பவும் நான் அப்படி இருக்கேன்னு எழுதப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு காலத்துக்கு அப்புறம் அதுவும் அவரை விட்டு நீங்கி போயிருக்கிறது என்று நாம் அறிய முடிகிறது, உணர முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேற வாக்கியங்களின்படி நாம பார்க்கிற பொழுது அன்றையம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கை அனுபவங்களிலும் இந்த ஊழிய பாதையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் இப்படி நான் உணர்ந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை கர்த்தர் என்னுடைய குடும்பங்களில, என்னுடைய ஊழியங்களில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அனுபவங்களில கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகள் எனக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்திருந்தது. வேறொரு சொல்லி எனக்குள் புகட்ட முடியாத, எனக்குள் உருவாக்க முடியாத நல்ல காரியங்களை அவைகள் எனக்கு அந்த காலங்களில் இந்த காலங்களிலும் எனக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறது. தேவனை நிமிர்ந்து பார்த்து கேள்வி கேட்பதற்கு எந்த வகையில் பார்த்தாலும் நானும் நீங்களோ ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையிலும் நாம் தகுதி இல்லாதவர்கள், தகுதியற்றவர்கள். முற்றிலும் அது கிருபைதான் என்பதை அனுபவத்திலும் ஒரு தேவனுடைய மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு சில காரியங்களுக்கு தேவையா இருக்கிறது. அப்ப எது நடந்தாலும் எத்தனையோ நன்மைகளை செய்த கர்த்தர் ஏன் எந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு சூழ்நிலையை கட்டளையிட்டார் ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது அது எனக்கு நல்லதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறார். உங்களுக்கு நல்லதுக்கு தான் அதை செய்திருப்பாரு. இனியும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதிர்ந்துராதீங்க, அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க, திகைச்சிடாதீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிக்கிற அந்த நல்ல கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், சோத்திர செலுத்துகிறேன். நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. இருந்தார்கள், வந்தார்கள், போனார்கள்,
போய்விட்டார்கள், வருவார்களா என்று தெரியாது. வந்தால் கணக்கில் சேர்த்துக் கொள்வோம், வராவிட்டால் கழித்து விடுவோம். யார் வந்தார்களோ, யார் இருந்தார்களோ, இருப்பார்களோ, போவார்களோ, நாம் ஒன்றையும் தீர்க்கமாக அறிய முடியாது. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம், நாம் கர்த்தரால் நடத்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய கரத்தை நாம் பற்றி இருக்கிறோம், இல்லை அவர் நம்முடைய கரத்தை பற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் அவருடைய கரத்தை பற்றி இருக்கிறோம் என்று நினைத்த ஒரு காலம் வேறு, இல்லை நாம் அல்ல, அவரே நம்முடைய கரத்தை பற்றி இருக்கிறார், சரியா பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்துகிட்ட ஒரு காலம் உண்டு. இவைகளும் பாடங்களினால் நாம் கற்றுக்கொண்ட அனுபவத்தினுடைய விடையாக இருக்கிறது. அதற்காக தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். நான் ரொம்ப மனபலவீனம் உள்ளவன். எதையும் உருப்படியாக செய்து முடித்ததாக என்னுடைய வாலிப காலங்களில் எந்த ஒரு சரித்திரமும் சான்றும் எனக்கு இல்லை. எல்லாம் இடையிலே போய்விடும், எல்லாவற்றையும் இடையிலே விட்டு விடுவேன், போட்டு விடுவேன். ஆரம்பித்து ஒன்றையும் முழுசாக முடித்ததாக இல்லை. நட்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், நன்றாக படிப்பேன். ஆனாலும் நான் ஒரு டிகிரி படித்தேன், இந்த டிகிரியை முழுசாக முடிக்கவில்லை, விட்டுவிட்டேன். என் சின்னம்மா வீட்டில் குழந்தை பாக்கி இல்லாதபடினாலே என் சின்னம்மா வீட்டில் நான் செல்லப்பிள்ளையாக வாழ்ந்தேன். அங்கேயும் உருப்படியாக கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்ததாக சரித்திரம் கிடையாது. சின்ன ஒரு காரியம் பிரச்சனைன்னா தாங்கிக் கொள்ள பலன் இல்லாத பலவீனமான மனநிலை உள்ளவனாக, சுவாபம் உள்ளவனாக நான் இருந்தேன். ஏதாவது வருத்தம் வந்துட்டுனா உடனே என்ன செய்வேன், கோவிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னா அங்கேயும் ஒழுங்காக இருக்க மாட்டேன், அங்கே ஒரு வேலைக்கு போவேன், அந்த வேலையிலையும் ஒழுங்காக நினைச்சிருக்க மாட்டேன். திடீர் அப்போ அங்கேயும் அப்படியாக ஏதாவது ஒரு காரியம்னா அங்கே விட்டுட்டு மறுபடியும் திரும்ப எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வருவேன், என்னை வளர்ப்பு வைப்பேன், காய் வீட்டுக்கு நான் வருவேன். இப்படி தான் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில். எதுவாக இருந்தால், நட்புகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாம் இடையிலே நின்று போய்விட்ட ஒரு அனுபவமாக இருந்தது. எதுலையும் நாம் கடைசி வரைக்கும் நின்று சரியாக முடித்ததாக ஒரு முதிர்ச்சியான மனப்பக்குவம் எனக்கு கிடையாது. வாலிப பிராயத்தில் ஹல்லேலூயா! என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் டிஸ்கன்டினியூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இடையில நின்று போனவர்களாக இருக்கும், டிஸ்கன்டினியூ பண்ணி விடுவேன். என் கத்தனத்திலே வந்தேன். இந்த 40 ஆண்டுகளுக்காக கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன். நான் அல்ல, கர்த்தரை நிலைநிறுத்திருக்கிறார். இவ்வளவு நெருக்கத்தில் மத்தியிலும் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன். கர்த்தரோடு கூட நெருக்கமும் உணவுமா இருக்கிறேன். இது கர்த்தராக ஆயிடுச்சு. இப்படி நான் கர்த்தருக்குள்ள வந்தேன். வந்த ஆரம்ப காலத்துல பையங்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, எதிரியாவது ஏதாவது ஒரு நாள் உருப்படியாக செஞ்சு முடிச்சியா? ஒன்றும் உருப்படியாக முடிக்கல. இப்போ என்னமோ புதுசாக என்னமோ ஏசுன்னு சொல்லிட்டு மீசை இருந்த ஒரே உனக்கு இருந்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட் மீசை தான். நோஞ்சா மாதிரி இருந்திருக்கு. இப்போ அந்த மீசை தான் உன்னை கொஞ்சம் ஆம்பளை மாதிரி காமிச்சிச்சு. அந்த மீசையும் எடுத்துட்டு உரிச்ச கோழி மாதிரி வந்து நிற்கான். உன்னை பற்றி தெரியாதால. சரி போ, எந்த நாளைக்கு ஏசி போறேன்னு பார்ப்போம். திரும்ப எங்க கூட வந்துடும் பாரு, ரொம்ப நாள் ஆகாது, நீ திரும்பி வந்துடுவேன் அப்படி சொல்ல பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க சொல்றது உண்மையா தான் இருந்துச்சு. அதை அப்படி நினைச்சுக்கிட்டு அது வீட்டுக்கு வந்தேன். ஆரம்ப நாட்கள் ஒரு 2-3 மாசம், ஒரு மாசம் தான் இருக்கும், 2-3 மாசம் தான் இருக்கும், 1 மாசம் தான் இருக்கும். இந்த தேவனுடைய சமூகத்தில் முழங்காடு போடுகிறேன். என்னிடத்தில் காணப்படுகிற பலவீனத்தை, இந்த சிறுமையை இந்த காரியத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன், ஒத்துக்கிட்டேன். அதனால ஆண்டவரத்தில் நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஒரு மனபலவீனமான மனுஷன். எதையும் முழுசாக முடிச்சதாக என் லைஃப்பில் இந்த 24 வயசு வரைக்கும் சரித்திரமே கிடையாது. எல்லாம் டிஸ்கன்டினியூ தான்ப்பா. உங்களோட பயணிக்கிற இந்த பயணத்தையும் நான் இடையில நிப்பாட்டிடக்கூடாது. அதனால நான் உங்களோட கரத்தை பிடிச்சிருந்தேன்னா வரி தாங்காம நீ மேலே தூக்கிட்டே போயிட்டு இருக்க பொழுது பரலோகத்து நேராயினே தூக்கிட்டு நீ பறக்க ஆரம்பிக்கிற பொழுது என்னோட பலவீனத்தின்படி நான் மனுஷனா இருக்கிறபடினால உங்க கருத்து விட்டுருவோம்ப்பா. அப்படி நான் கருத்தை விட்டுட்டேன்னா ஆதாரத்துக்கு போயிடுவேன். தேவனே,
ஆனபடினால ஒண்ணு செய்யப்பா. நாம கரத்தை பிடிச்சிருக்கிற இந்த அனுபவம் எனக்கு காணாது போதாதுப்பா. கரத்தை நீட்டுற நீங்க பிடிச்சுக்கோங்க, தூக்கிட்டு போங்கப்பா. தேவபுரத்துக்கு அந்த பரலோகத்துக்கு என்ன நீங்க தூக்கிட்டு போங்கப்பா. நீங்க தேவை பலமுள்ளது, நீங்க விட மாட்டீங்க. உங்களோட பிடி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் தேவனத்துல அந்த ஆரம்ப நாட்களை நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த கிருபைதான் எனக்கு இவ்வளவு நெருக்கத்திலையும் என்னை நிற்க வச்சிருக்கு, என்னை ஓட வச்சிருக்கு, என்னை பாட வச்சிருக்கு, என்னை படிக்க வச்சிருக்கு, என்ன பேச வச்சிருக்கு. ஹல்லேலூயா! உங்க மத்தியில தைரியமாக எது நடந்தாலும் அது நன்மைக்காக நடக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க வச்சிருக்கிறது. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, எது நடந்தாலும் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று கர்த்தர் இன்றைக்கு நல்ல வார்த்தைகளை கொண்டு தேவனாய் கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட இந்த கிருபைகளுக்காக நானும் என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். திரும்பவும் பிரசங்க வாக்கியத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. அது நன்மையாகத்தான் முடியும். அல்லேலூயா! அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதிகமாக உள்ளான நிலையில சூழ்நிலை நிமித்தம், ஊழியக்காரிகள் நிமித்தம் அதிகமான பாரங்களும் அழுத்தங்களும் என்னை கீழ் நோக்கி இழுக்க முயற்சிக்கிற இந்த காலங்களில் என் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது ஒவ்வொரு நிமிஷங்களும் நொடிகளும் விசேஷமாக தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக நெடுஞ்சான்களையாக தேவசமூகத்திலே நான் விழுந்து அவரிடத்தில் பலன் கேட்டு நான் என் தேவனை கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் அவருடைய வல்லமை என்னை மாத்திரமல்ல என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்களையும் அது நிரப்புகிற பொழுது அந்த பலமுள்ள தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று நான் அனுபவித்து ருசிக்கிற பொழுது இப்பொழுது கால சூழ்நிலையும் மாறும். அது நன்மையாக முடியும். நன்மைக்கேவாகவே இந்த கால சூழ்நிலைக்குள்ளையும் கர்த்தர் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஆபிரகாம் வீட்டு லோத்து போனாலும் மதியீனமான காரியங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அறியாமலும் நம்மிடத்தில் உண்டாகிவிட்டாலும் பவுலடியாருக்கு உண்டான பலவீனங்கள் போல ஏதோ ஒரு காரியம் நம்மை உறுத்தி கொண்டு அழைத்து கொண்டு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நம்மை ஆட்கொண்ட தேவன், நாம் சேவிக்கிற தேவன் நம்மை கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட சேர்ந்து நடப்பார். நம்மை கரையேற்றி விடுவார், கரை சேற்றி விடுவார். அந்த நித்திய வாழ்வில், அந்த மோட்ச பட்டணத்தில் நான் இந்த மோட்சக்கரையை காண்கிற பொழுது நான் எட்டி எனக்காக இவ்வளவையும் நன்மையாக செய்து கொடுத்த அந்த இயேசு எங்கே என்று பார்க்கிற பொழுது அவரும் அந்த மோட்சக்கரை எட்டி வருகிற என்னை பார்த்து எட்டி பார்த்து ஓடி வருகிற அந்த சந்தோஷத்தையும் நானும் ஓடி போய் அவரை கட்டிக்கொள்கிற அந்த சந்தோஷத்தையும் நான் பார்ப்பேன் என்ற நிச்சயம் என் தேவனால் என்று உனக்கு உண்டாயிருக்கிறது. என்னோட வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், முடிந்து விட்டது என்று எண்ணுகிறதாக இருக்கட்டும், அவ்வளவுதான் என்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும். இல்லை, அதுவும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து முடியும். ஆனபடினால் அந்த கர்த்தருக்கு பிள்ளைகளாக அவர்களுக்கு அன்பு கூறுவர்களாக இருக்கிற நமக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் திட நம்பிக்கையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு பலம் தந்தமைக்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக.